நல்ல காலம் தானே. ஆபத்தையா ஆபத்து. ஐயோ சாகட்டும் சாகட்டும். இழிவுபட்ட மனுஜா மனுஜா வேணாமா வேணாமா அண்ணே மனுஜா அண்ணே வேண்டாம் மனுஜா வேண்டாம் மனுஜா. நீ கூப்பிடாது போயா. நாட்டு நடத்த தலைவர் படிச்சுட்டு இருக்காரியா. தலைகீதாவா நேரா இருந்தாவில்லையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? எழுப்பியாங்கிற தலைவரே 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 என்ன புரட்டையா விடுறாரு? புரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமுச்சு. அட தூங்குறாரு ஐயா. தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது தெரியும். உன்னை பார்த்தா துக்கமா வரும். தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே வாழ்க தலைவரே தலைவரே. அப்பாடா என்ன இன்னொரு தலைவாணியை காணும். பகல்லைமா தூக்கம் விடிஞ்சு போச்சா செயலாளா? சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு. நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டானுங்க. சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும். ஆமா ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா தலைவரே ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? அவனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அட என்ன அவசரம் என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா? ஏயா சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சிட்டியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கம் அது. அவன் போயிருக்கானே கடலுக்குள்ள, அவனை காப்பாத்துறதுனா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? சாகரவனுக்கு கமிட்டி கூட்டமா? ஈரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை குடிச்சு காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேரு வாங்க விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்திரன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்திரனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஏன் அவசரப்படுற? அங்க நேரா போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தோம்னா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா இப்படி புலம்புறான். இதெல்லாம் உறவா? கடலை இங்க தான் பாக்கி தரணையா? அனுதாப தீர்மானம். என்ன வேலை செய்யுது? அவனை யாரையும் காப்பாத்தின? அவனு மனுஷன் தானே? மனுஷன் தான். ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன். அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும். அதுதான் பண்பு. சரி சரி வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷமா? அதை முட்டிட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம் தயவுசெய்து. உயிரோட வந்துட்டான். யாரும் தொப்பி தலையில வைக்காதீங்க, எல்லாம் கையிலே வச்சுங்க. ஏன் விளையாடியா விளையாடுறியா? அனுதாப தீர்மானத்தை வாபஸ் வாங்குங்க. மன்னிக்கு சங்கத்துல முதலா நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். மாணிக்க என்ன காப்பாத்துறாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? ஏன் சங்கத்தினுடைய பெருமையை காப்பாத்துறேன். மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாகணுமாயா? தாவேன். உயிரோட இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு. நீ புழைச்சதே அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாத்தி அதிசயம்ங்கிற புது பேர்ல சங்கத்துக்குள்ள பா. சந்தா கட்டு நாங்க என்ன உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்ன அநியாயம்? நீ என்ன தலைவனா?
வீரம் எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வருதுயா. தலைவர் வீரத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான், அவர் முன்னால ஒரு பேர் நிக்க முடியாது, கொண்டு விடுவார். தலைவரே மன்னிச்சிடுங்க. எல்லாரும் கை நாட்டு போட்டீங்களா? கணக்கா அதுலயும் வாங்கிட்டு எதுல மறந்துட்டேங்க. இதுல வேற எதுக்கு கையெழுத்து? அலையப்பா உத்தரவேசமா? வர்றேங்க, போயிட்டு வரேன். வர்றோம் முதலாளி. கும்பிடுவாஜிமா. நான் வர்றேன் சமா. என்ன அலையப்பா அவ்வளவு அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போயேன். அதனால என்ன சமா, மழை வர்றாப்புல இருக்குங்க, அலையெல்லாம் வெளியில போட்டிருக்கேன். நனைஞ்சா வேணா போயிரு. இன்னொரு நாளைக்கு வர்றேன். இந்தா இதை வச்சு பரவாயில்ல. வர்றேன் சமா. என்னங்க இது? இப்படி ரகசியமா வந்து பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு விளையாட்டா பார்த்தேன். இந்த விளையாட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த துப்பாக்கிக்கே உன்னை பலியாக்கி. அதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? என்ன சக்கா ஒரே இடி மின்னலா இருக்குது, காத்து வேற பலமா இருக்குது, அடமளவு போல இருக்கு. நல்லா வரட்டும் மழை. ஐயோ நமக்கு தானுங்களே நஷ்டம். நமக்கு என்னடா நஷ்டம்? யார் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது, மீன் மார்க்கெட்டுக்கு வராது. புது மீன் வரக்கூடாதுரா. அப்பதான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக்கு பழைய கருவாடெல்லாம் செலவாகும். நல்ல ஐடியா. அது மட்டுமா, இதுவரைக்கும் நம்ம தடங்காம இருந்த அந்த மாணிக்கம் குப்பங்கது என்ன ஆகும்? வயிறு காய்ச்சோட நம்ம காலடியில வந்து விடுவாங்க. அப்ப அவன் குடுமி இருக புடிச்சு நம்ம வரைக்குள்ள போட்டு. இது பெரிய ஐடியா. கடவுளே, நான் என்ன செய்வேன்? இப்படியே சொல்லிட்டு இருந்தோம். இந்த மழையில போய் என்ன கடல்ல வந்து சாக சொல்றியா? யாருக்கு போய் கொஞ்சம் கடை வாங்கிட்டு வாங்களே. குடிசையில வாழ்றவங்களுக்கு கடை இல்லைன்னா சாவு. இந்த வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? தள்ளி
கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து இவன் புருஷன் பழப்பு தேடி கடனுக்கு போனான். காற்றும் மழையும் அவனை கடனுக்கே பலியாச்சு. என்னென்ன இது உடம்ப கூட தொட்டிக்காம என்னமோ யோசனையில இருக்க. 2-3 நாளா சோறு தண்ணி கூட இல்லாம வர்றதும் போறதுமா இருக்கிறியே. இந்த முதல்ல உடம்ப தொடச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடி. நீ குடிச்சாமா? உனக்கு ஏமா இந்த கஷ்டம்லாம்? கஷ்டமா? அது இந்த உடம்புக்கிட்டே நெருங்காது. நீ கவலையை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணி இல்ல அவன்கிட்ட கொடு. அவங்க குழந்தை குட்டியெல்லாம் பசியால துடிக்குதுமா. அண்ணா கேளுமா, கொண்டு போய் கொடுமா. போம்மா போ.